ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? நமது பக்கத்து நாடான மியான்மரில் மார்ச் கடைசியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் வீடுகள், வணிக வளாகங்கள், அலுவலக கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. ஏராளமான பொது சொத்துகள் நாசமாகின. 3500க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 5000 பேர் வரை காயமடைந்தனர். இன்னும் 168 பேர் காணாமல் போனவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். பூகம்பத்தால் பாதித்த மியான்மருக்கு இந்திய அரசு உடனடியாக உதவிக்கரம் நீட்டியது. நம் நாட்டைச் சேர்ந்த தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ராணுவ வீரர்கள் அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நம் ராணுவத்தின் சார்பில் மருத்துவ முகாம்கள் அமைத்து காயமடைந்த மக்களுக்கு முதல் உதவி மற்றும் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டன. ஏப்ரல் 6 மியான்மர் சென்ற நம் ராணுவ பொறியாளர்கள் அங்கு ஏற்பட்ட சேதம் குறித்து கள ஆய்வில் இறங்கினர். சேதமடைந்த சாலைகள், முக்கிய பாலங்கள், அரசு கட்டடங்களை ஆய்வு செய்தனர். மனிதநேய நடவடிக்கை அடிப்படையில் மியான்மரில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டுள்ள இந்திய ராணுவம் இதற்கு ஆபரேஷன் பிரம்மா என பெயரிட்டுள்ளது. மியான்மருக்கு இந்தியாவின் சார்பில் அரிசி, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், ஜெனரேட்டர் செட்கள், வாட்டர் பியூரிஃபையர்கள், மருந்து பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதில் உணவுப் பொருட்களை பயன்படுத்தி அந்நாட்டின் அம்பிகா கோவில் சமையல் கூடத்தில் தினமும் உணவு சமைத்து முகாம்களில் உள்ள 4000 பேருக்கு உணவு வழங்கப்படுகிறது. இந்திய ராணுவ மருத்துவ முகாமில் இதுவரை 1651 பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். 7 மேஜர் ஆபரேஷன்கள், 38 மைனர் ஆபரேஷன்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தின் மூலம் இதுவரை இந்தியா சார்பில் 625 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் மியான்மருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இப்போது அங்கு முகாமிட்டுள்ள இந்திய ராணுவ டாக்டர் குழு, பொறியாளர் குழு, NDRF மீட்பு படை ஆகியோர் சேர்ந்து ஆபரேஷன் பிரம்மா திட்டத்தை திறம்பட செயல்படுத்தி வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அங்கு நிவாரணப் பணிகள் தீவிர கதியில் நடப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது.